என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கட்டளைகளை கைக்கொண்டபடியினால். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 26:1-18 வரை. கட்டளைகளை கைக்கொண்டபடியினால். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். ஆதியாகமம் 26:4. நாம் வேதத்தை நம்புவோம் என்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் நம்புவோமானால் 5ஆம் வசனத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி, அதாவது உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே என்று கூறி ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்காக மன்றாடலாம். பெரும்பாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லும் முன் ஒரு நிபந்தனையை சொல்கிறார். தலையை விட்டுவிட்டு வாலை பிடிப்பது போல நிபந்தனையை நிறைவேற்றாமல் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்து என்ன பயன்? ஆண்டவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் தரும் ஆசீர்வாதங்களுக்கு ஆசைப்படுவதில் அர்த்தமில்லை. அடுத்து வரும் நிகழ்வு வரலாறு திரும்புகிறதோ என்று நினைக்க செய்கிறது. தந்தையைப் போல தனையனோ என்று சிந்திக்க வைக்கிறது. ஆம், பஞ்சம் வருகிறது. அயல்நாடு செல்கின்றனர். கணவன் மனைவியை சகோதரி என்று சொன்னால் தன்னுயிர் பிழைக்கும் என்று கருதி உண்மையை மறைக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த பெண்களின் கற்பை காக்கும் வகையில் இடைப்பட்டு நிலைமையை மாற்றுகிறார். ஆபிரகாம் வாழ்வில் இத்தகைய நிகழ்வு 2 முறை நடக்கிறது. முதல் முறை தேவன் அந்த நாட்டு மன்னனையும் வீட்டாரையும் வாதைகளால் வாதிக்க உண்மை தெரிய வருகிறது. 2ஆம் முறை அந்த வேற்று நாட்டு அரசனிடம் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். ஈசாக்கை பொறுத்தவரை அவன் மனைவியுடன் விளையாடி கொண்டிருக்கிறதை அரசன் கண்டதால் ரெபேக்காள் காப்பாற்றப்படுகிறாள். இவற்றை பார்க்கும்போது அன்று அங்கு பெண்களின் கற்பு பெரிதாக போற்றப்படவில்லையோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் பரிசுத்தராகிய கர்த்தர் எந்த நிலையிலும் பெண்களின் கற்பை காத்து கொள்ள வல்லவர். அப்படியே காத்து கொண்டார் என்பதை 3 நிகழ்வுகளிலும் நாம் பார்க்கிறோம். அந்த 3 அரசர்களும் பாராட்டத்தக்கவர்கள். நிலைமையை புரிந்து கொண்டு விலகி கொண்டார்கள். இக்கட்டான வேளைகளில் காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற இறைவன் மனிதன் தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இக்கட்டான வேளைகளில் காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற இறைவன் மனிதன் தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஜெபம். தேவனே, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.